இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மாவோயிஸ்ட் தான் இந்தியாவிலே மிகப்பெரிய மாவோயிஸ்ட் நக்சல் எண்ணம் கொண்ட ஒரு ஆக்ட் குரூப், ஒரு பயங்கரவாத குழு. ஆமா, பயங்கரவாத குழு, டெரரிஸ்ட் குரூப் அவங்க. ஸோ இந்த குரூப் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அந்த குரூப்பினுடைய தலைவர் தான் இப்ப கொல்லப்பட்ட பசுவராஜ். இந்த குரூப் நிறைய ஆக்டிவிட்டி பண்றாங்க. இதுல நீங்க பார்க்கணும், இது வரைக்குமே பயங்கரவாத தாக்குதல்ல இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை, அதாவது வெளிநாட்டு பயங்கரவாத இஸ்லாமிய பயங்கரவாதத்துல இறந்து போனவங்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 2000 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அதிகபட்சம். ஆனா நக்சலைட் அட்டாக்ல எந்த நக்சலைட்டை வந்து ஐயோ பாவம், ஐயோ ஏழை, உரிமைக்காக, ஐயோ உரிமைக்காக, நீ உரிமைக்காக போராடு, நீ எதுக்கு 9500 9500 இந்திய ஏழை மக்களை ஏன் கொன்ன? அதுல எத்தனை வனவாசி மக்கள் இருக்காங்க? பெருவாரியான மக்கள் வனவாசி, கிராம மக்கள், SC/SC தான், தலித் மக்கள் தான், பட்டியல் சமுதாய மக்கள் தான், வனவாசி மக்கள் தான். 9500 பேரை கொண்டு இருக்காங்க நக்சல்ஸ். 9500 பேரை. சும்மா ஏதோ ஒரு அட்டாக் இல்ல, கான்சென்ட்ரேட்டட் அட்டாக். இன்னைக்கு 50 பேரை கொல்லணும், இன்னைக்கு இந்த கிராமத்துல 30 பேரை கொல்லணும், இங்க 20 பேரை கொல்லணும், பொதுமக்களை கொல்லணும்னு தெரிஞ்சு விழிப்புணர்வோட அவன் பண்ண டெரரிஸ்ட் அட்டாக்ல 9500 மக்கள், பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. 2500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர், BSF, CRPF, இந்திய ராணுவ வீரர்கள்னு கிட்டத்தட்ட 12,000 13,000 பேரை கொன்னு தீர்த்திருக்கானுங்க இந்த கம்யூனிஸ்ட் நக்சல் மாவோயிஸ்டுகள்.